Hey guys, good morning. என்னோட வாய்ஸ் கிளியரா இருந்ததுன்னா ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. How was the energy, guys? நந்தினி, குட். ஓகே, உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கு? 100%. சூப்பர். குட், குட், குட். பாசிட்டிவ்லி. எஸ். ஃபுல். ஓகே. தெரியும். எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? நந்தினி, மணி அண்ட் ராம், மோனிகா, சிலம்பு, லக்ஷ்மி, சுபா, நவீன் குமார். ரிமைனிங் பீப்புளுக்கெல்லாம் போரிங்கா இருக்காப்பா. ப்ளீஸ், ஹவ் யூ ஆர் ஃபீலிங் அண்ட் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு உங்களுக்கு. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நான் உங்கள ஸ்கிரிப்டிங் ரெடி பண்ண சொல்லியிருந்தேன். ஒரு பயோ வீடியோ ரெடி பண்ண சொல்லியிருந்தேன். ஓகே. யாரெல்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. எனக்கு 2, 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோவும் அனுப்பியிருந்தீங்க. ஸ்கிரிப்ட் அனுப்பியிருந்தீங்க. குட். பிரியதர்ஷினி, குட். சிவதர்ஷினி, குட். ஓகே. சுகன், குட். ரஃபி, ஃபயர். நீங்க ரொம்ப ஃபயரா தான் படிச்சுட்டு இருக்கீங்க. எல்லாருமே சூப்பர் தான். ஓகே. விக்னேஸ்வரன், சுகன். ஓகே, சூப்பர். கௌதம், குட். சதீஷ், குட். சூப்பர் கைஸ், வெரி குட். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்? நம்ம என்னப்பா பார்த்துட்டு இருக்கோம்? சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் சொல்லிட்டு. அதாவது என்கிட்ட இருந்து உள்வாங்கி நீங்க அதை வெளியே சொல்றது தான் இருக்குது உங்களுடைய ஸ்டோரி ஸ்டோரி டெல்லிங் சினாரியோ. ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஸ்டோரி டெல்லிங் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? கதை சொல்றது. இப்ப என்கிட்ட இந்த 1 மாசம் கத்துக்கிறீங்களா? இதையே வச்சு நீங்க பெரிய கதையே சொல்லலாம். உங்களுடைய இன்டர்வியூ கிட்ட. ஓகே. ஓகே. இந்த டிசைன் திங்கிங் ப்ராசஸ நம்ம எதுக்காக பார்த்துட்டு இருக்கோம்? கம் பேக் டூ அவர் ப்ரீவியஸ் செஷனோட இதுக்கு வாங்க. எதுக்காக நம்ம இந்த டிசைன் திங்கிங் ப்ராசஸ் பார்த்துட்டு இருக்கோம்? 2 விஷயம் நடக்குது இதனால. என்ன நடக்குது? 2 விஷயம். என்னென்ன விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம்? ஆ, ஒண்ணு இன்டர்வியூ டாஸ்க்கு. இன்னொன்னு என்னது? கேஸ் ஸ்டடி வொர்க்கு. அவ்வளோதான். சூப்பர். எதுக்காக பண்ணின்னு இருக்கோம்? கேஸ் ஸ்டடிக்காகவும்,
நம்மளுடைய இன்டர்வியூ டாஸ்க்குக்காகவும் தான் பண்ணியிருக்கிறோம். புரிஞ்சுதா கைஸ்? புரியாம இருந்தீங்களா யாராவது? இல்ல டவுட்ஸ் ஏதாவது இருந்ததா? சொல்றது புரிஞ்சுதா? நம்ப எதுக்காக பார்த்துட்டு இருக்கோம்ன்றத தான் நான் சொல்ல வரேன். எனக்கு கணபதி ஜாயின் பண்ணியிருக்காரா? கணபதி இஸ் தேர்? இன்னும் ஜாயின் பண்ணலன்னு நெனைக்கிறேன். இருக்கிறாரு. எஸ். ஹை கணபதி. நீங்க ஒரு டைம் கேட்டிருந்தீங்க தெரியுமா? கேஸ் ஸ்டடிக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வேணும் சார். ஒரு ஐடியா வேணும். எப்படி பண்றதுன்னு சொல்ட்டு கேட்டிருந்தீங்க ஞாபகம் இருக்கா? கேஸ் ஸ்டடி எப்படி பண்றதுன்னு தெரியல சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த கேஸ் ஸ்டடி பண்றதுக்கான பேட்டர்ன் தான் இப்ப நான் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். ஓகே. ஸோ நீங்க எங்க சுத்தி சுத்தி போனாலும், இந்த 5 ப்ராசஸ் தான் உங்ககிட்ட கேஸ் ஸ்டடி வரப்போது. கரெக்ட்டா? ஓகே. எம்பதைஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கவரி ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஓகே. இப்ப அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 3வது ஐடியேஷன்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஐடியேட்ல மெத்தட் இருக்குது. அப்புறம் டூல் இருக்குது. கரெக்ட்டா? யுஐ, யுஎக்ஸ்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் தான். அதுல எல்லாருக்கும் கிளாரிட்டி இருக்கா? வாட் இஸ் யுஐ, யுஎக்ஸ் கேட்டாங்கன்னா, நீங்க என்ன சொல்லணும்? யுஐ, யுஎக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மெத்தடாலஜிஸ் இருக்கு. நெறைய டூல்ஸ் இருக்கு. இத யூஸ் பண்ணி தான் நம்ப என்ன பண்றோம்? டேட்டாவ ஐடென்டிஃபை பண்றோம். ஐடென்டிஃபை டேட்டாவ பல்வேறு விதமா ரீஃபைன் பண்றோம். அந்த ரீஃபைன் பண்ணி ஃபைனலா யூசருக்கு என்ன தேவைப்படுதுன்றத ஐடியேட் பண்ணி, அஃபினிட்டி மேப் போடுறோம், யூசர் ஸ்டோரி போடுறோம், இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர் போடுறோம், சைட் மேப் போடுறோம், யூசர் ஃப்ளோ போடுறோம். அண்ட் தென் ஸ்டோரி போர்ட், டாஸ்க் ஃப்ளோ இதெல்லாம் போடுறோம். கரெக்ட்டா? இதுதான் என்னது? ஐடியேட். ஐடியேட் தான் 3 ஸ்டேஜ் ஆஃப் த ப்ராஜெக்ட். புரிஞ்சவங்க கிளாரிட்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அடுத்து நம்ம பார்க்க போறது புரோட்டோடைப். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? புரோட்டோடைப். இப்போ புரோட்டோடைப் அப்படின்னு போயிட்டீங்கன்னா, எதுக்காக புரோட்டோடைப் பண்றோம்? வாட் இஸ் த ரீசன் டு டூ புரோட்டோடைப்பிங்? சாம்பிள், டிசைன் ஆர் ப்ளூ பிரிண்ட். கரெக்ட்டா? நீங்க இத அப்படியே நான் ஒண்ணும் இல்ல. நான் இப்ப போடுறேன்ல இந்த இது. இத அப்படியே உங்களோட இன்டர்வியூவர் கிட்ட நீங்க சொன்னீங்கனாலுமே 80% ஆஃப் பீப்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் சொல்றேன் ஜாப் கிடைக்கும். ஓகே. சாம்பிள் டிசைன் ஆர் ப்ளூ பிரிண்ட். வேற என்ன இருக்கு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்அப் டிசைன்
மார்க்அப் டிசைன் அண்ட் யூஐ டிசைன் ஆர் யூசர் இன்டர்ஃபேஸ் இன்டராக்ஷன் டிசைன். இன்டராக்ஷன் என்னது? கிளிக்கபிள் புரோட்டோடைப். என்னது? கிளிக்கபிள் இன்டராக்டிவ் புரோட்டோடைப். கரெக்டா? இன்டராக்டிவ் புரோட்டோடைப், மார்க்அப் டிசைன். வேற என்ன போடுவோம்? ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேனா? கைஸ் வேற என்னப்பா புரோட்டோடைப்பிங் மூலியமா என்ன அச்சீவ் பண்றீங்க? வாட் யூ ஆர் ட்ரைங் டு அச்சீவ் இன் புரோட்டோடைப்பிங்? ப்ளீஸ் ஆன்சர் ஃபார் இட். மோஷன் டிசைன். ஓகே. அது வந்து மோஷன் டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டராக்டிவ் புரோட்டோடைப்ல தான் வரும் தன்ஜயன். ஓகேவா? இப்போ ஒண்ணும் இல்ல. உங்க ஆப் வந்து அதாவது இந்த லோட் ஆகுற மாதிரி, அனிமேட் பண்ற மாதிரி தானே சொல்றீங்க? அதுக்கு பேரு வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோ இன்டராக்ஷன் சொல்லுவாங்க. அது ஒன் ஆஃப் த டிசைன் தான். பட் அது கம்ஸ் அண்டர் இன்டராக்டிவ் புரோட்டோடைப்பிங்ல தான் வரும். அதுக்கு பேரு மைக்ரோ இன்டராக்ஷன். வேற, வேற, வேற. கமான், கமான். 24 பேரு. ஒருத்தவங்க ஒரு விஷயத்த தூக்கி போட்டீங்கன்னா பயங்கரமா இருக்கும். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதான் ஏற்கனவே போட்டேனேப்பா. வேற என்னப்பா? ம். அதான் வயர் ஃப்ரேம்ஸ். வயர் ஃப்ரேம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, வயர் ஃப்ரேமு வயர் ஃப்ரேம்ல லோ, மிட்டு, ஹை. கரெக்ட்டா இதான் ஃபைனல் அவுட்புட். ஓகே. கண்ணுக்கு தெரியக்கூடிய டெலிவரபிள்ஸ் எல்லாமே இதுதான். கரெக்ட்டா? லோ ஃபிடெலிட்டி, ஹை ஃபிடெலிட்டி, மிட் ஃபிடெலிட்டி. சூப்பர்ப்பா! நம்ப ஆட்கள் நல்லாவே சொல்லியிருக்கீங்க. வெரி குட். ஃபைன். கரெக்ட்டா? சூப்பர். இப்ப புரோட்டோடைப்பிங்ல ஒரு ஆப்புக்கான சாம்பிள் டிசைன் பண்ண போறீங்க. மார்க், கிளிக்கபிள் புரோட்டோடைப், வயர் ஃப்ரேம், லோ ஃபிடெலிட்டி, ஹை ஃபிடெலிட்டி எல்லாம் பண்ணணும். ஓகேவா? முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ரொம்ப, 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 ரொம்ப முக்கியமான விஷயம். இவரு தான் இதோட கோரே. இத யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ரெஸ்பான்சிவ் டிசைன். ஓகே. நான் எதிர்பார்த்தது கிடையாது. வேற ஏதாவது? இதுவும் நான் எதிர்பார்த்தது கிடையாது. டெஸ்ட் டிசைன் சிஸ்டம். எஸ். தன்செயன். எக்ஸாக்ட்லி. எனக்கு தேவைப்படுறது என்னது? டிசைன் சிஸ்டம் ஆர் டிசைன் கைட்லைன்ஸ். நான் முக்கியமான விஷயம் என்னது? என்னோட வயர் ஃப்ரேம்ஸ் உருவாக்குறதுக்கு நான் காரணமே என்னன்னா, என்னுடைய டிசைன் சிஸ்டம பில்ட் பண்றதுக்கு தான். கரெக்ட்டா? கரெக்ட்டா இல்லையா?
ஓகே. ஸோ டிசைன் சிஸ்டம் இல்லாத ஒரு டிசைன் இருக்கா? ஸோ யூ ஆர் நீட் டூ கிரியேட் அ டிசைன் சிஸ்டம் ஹியர். ஓகே. அது மட்டுமா? உங்க டிசைன் சிஸ்டத்தோட டீட்டெயிலிங் போனீங்கன்னா, அது இருக்கும் பயங்கரமா. ஃபாண்ட்டு, கலரு, டைப்போ, ஐகான்ஸ் வேற என்னப்பா இருக்கும்? டிசைன் சிஸ்டத்துல? லேஅவுட்டு, லேஅவுட்டு, ஸ்க்ரீனுடைய ரெஸ்பான்சிவ்னஸ்ஸு, ஸ்க்ரீன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிவ் டிசைனு, காம்போனன்ட்ஸ், கிரிட்ஸ் சூப்பர்ப்பா. வெரி குட். இதுல காம்போனன்ட்ஸ்ன்றது வந்து டோக்கன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது டோக்கன்ஸ் தெரியுமா? டிசைன் டோக்கன்னா என்ன தெரியுமா? பட்டனு காம்போனன்ட்ல தான் வரும். ஓகேவா? ஸ்பெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு ஸ்பேசிங் யாஹ்! ஸ்பெக்ஸு அதுக்கப்புறம் கிரிட். ஓகே. போட்டாச்சு டைப்போகிராஃபிலாம். எஸ் இமேஜோகிராஃபி. எஸ். ம். லோகோ. ம். சரி, ஓகே. ஓகே. இல்லுஸ்ட்ரேஷன் சூப்பர். ஓகே. அடுத்துப்பா. இந்த மாரி எது எதெல்லாம் நீங்க உங்களோட ஆப்க்குள்ள போடுறீங்களோ, அது எல்லாம் வரும். கரெக்ட்டா? வருமாமே ரூ. 2000 மாசம். தம்பி சொல்லுச்சு. அது மாரி நீங்க டிசைன் சிஸ்டம் போட்டால் மட்டுமே உங்களால என்ன பண்ண முடியும்? அடுத்த லெவலுக்கு உங்க ஆப்ப பில்ட் பண்ண முடியும். இல்லன்னா, ஒவ்வொரு லேஅவுட்லயும் ஒரு ஒரு மாரி பண்ணிட்டு, உங்க ஆப் வந்து லைட்டா கன்சிஸ்டன்சி மிஸ் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. கரெக்ட்டா? டிசைன் சிஸ்டரோட இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இதுப்பா. கன்சிஸ்டன்சி. எஸ். இப்போ டிசைன் சிஸ்டம் பயன்படுத்துறதுனால, உங்க ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி இருக்கும். ஓகேவா? சப்போஸ் நாளைக்கு உங்க ஆப்ல இன்னொரு புது டிசைனர் வந்து ஜாயின் பண்ண போறாரு. அவங்க ஒரு ஜாயின் பண்ணாருன்னு வச்சுக்கங்களேன், அவரு கஷ்டமா ஃபீல் பண்ணக்கூடாது. அவரு வந்து ஏதோ டிசைனா பண்ணிட்டு அவரு போயிடக்கூடாது. ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கணும். அந்த ப்ளூ பிரிண்ட் தான் என்னது? இந்த இந்த கைட்லைன்ஸ் இருக்கணும். இந்த ரூல் புக் இருக்கணும். இந்த ரூல் புக் தான் டிசைன் கைட்லைன்ஸு. இதுவே உங்களுடைய பிராண்டுக்கு வச்சிருந்தீங்கன்னா, அதுக்கு பேர் என்னது? பிராண்டிங் கைட்லைன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே. பிராண்ட் புக். அந்த பிராண்ட் புக் வந்து லோகோ டிசைன் பண்ணும்போது, லோகோ டிசைனர் குடுப்பாரு. நீங்க எப்படி லோகோவ பயன்படுத்தணும்? எப்படி பண்ணக்கூடாது? என்ன பேக்கிரவுண்ட் இருக்கணும்? என்ன பேக்கிரவுண்ட் இருக்கக்கூடாது? அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். புரிஞ்சுதா? இப்போ புரோட்டோடைப்ல என்ன வரும்? இந்த இந்த புரோட்டோடைப்க்கு டேட்டா எங்கருந்து வருது?
யார் சொல்றா பாக்கலாம்? இந்த புரோட்டோடைப்புக்கான இன்புட் எங்கருந்து வருது சொல்லுங்க பாக்கலாம்? ஓகே. இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர்லருந்து எனக்கு இன்புட் வருது. எனக்கு ஸ்க்ரீன்க்குள்ள வர டேட்டாவுக்கெல்லாம் யார் இன்புட் குடுக்குறது? நீங்க ஸ்க்ரீனோட ஹெட்டருக்கு தான் சொல்றீங்க. டேட்டா கைஸ். என்னுடைய வயர் ஃப்ரேம்ல போறதுக்கான டேட்டா எங்கருந்து வருதுன்னு கேட்டேன். எல்லாத்துக்குமே ரிசர்ச்ல தான் வருதா? அது வந்து தான் அதுதான் உண்மதான். கடைசியா நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? எங்கருந்து வருதுன்னு கேட்டேன் நானு. ஆ ஐடியேஷன்லருந்து வருது. நல்லா சொல்றீங்கப்பா கத. ஓகே. கார்ட் சார்ட்டிங்லருந்து என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய அஃபினிட்டி மேப்பு, கார்ட் சார்ட்டிங் 2ம் ஒரே மாதிரி தான். ஓகேவா? இதுலருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, நம்மளுக்கு ப்ரப்போஸ்டு ஒரு ஸ்டோரி கிடைக்குது. அந்த ஸ்டோரி மூலியமா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஓகே. ஒரு ஸ்டோரி போர்டு கிடைக்குது. ஓகே. அதுக்கப்புறம் அதுலருந்து நம்ம என்ன பண்றோம்? இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர்ன்னு ஒண்ணு போடுறோம். கரெக்ட்டா இல்லையா? ஓகேவா? அப்புறம் சைட் மேப் தேவைப்பட்டா போட்டுக்கிறோம். ஐஏல இருந்து தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? யூசர் ஃப்ளோ கிடைக்குதா? யூசர் ஃப்ளோல இருந்து தான் டாஸ்க் கிடைக்குது. இவங்களோட பேபின்ற மாரி. ஓகே. இப்போ ஐஏ, யூசர் ஃப்ளோ இவங்க கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு என்ன டேட்டா கிடைக்குது? உங்க வயர் ஃப்ரேமுக்கான டேட்டா கிடைக்குது. இந்த டேட்டாவுல இருந்து தான் அதாவது லோ ஃபைடைலிட்டில இருந்து தான் நீங்க என்ன பண்ண முடியும்? உங்க டிசைன் சிஸ்டம் என்னன்றத முடிவு பண்ண முடியும். உங்க டிசைன் சிஸ்டம் இருந்தா தான், உங்களால ஒரே ஒரு என்ன புரோட்டோடைப் பண்ண முடியும்? ராபிட் புரோட்டோடைப்பிங் பண்ண முடியும். என்ன புரோட்டோடைப்பிங்? யாரெல்லாம் தெரியும் ராபிட் புரோட்டோடைப்பிங்ன்னா என்னன்னு சொல்ட்டு? உங்களுடைய யூசர் ஃப்ளோவுல இருந்து தான்ப்பா உங்களுடைய உங்களுடைய வயர் ஃப்ரேமுக்கு டேட்டா கிடைக்குது. என்ன டாஸ்க் பண்ண போறாங்கன்றது தெரியலன்னா, என் வயர் ஃப்ரேம்ல நான் என்ன ஒரு ஸ்க்ரீன்ல என்ன டாஸ்க் பண்ண போறாங்க? ஒரு வயர் ஃப்ரேம்ல ஒரு யூசர் என்ன அச்சீவ் பண்ண போறான்? கரெக்ட்டா? அந்த விஷயம் தெரியலன்னா, என்னால என்ன பண்ண முடியாது? என்னால அந்த ஸ்க்ரீன் டிசைன் பண்ண முடியுமா? யூசர் ஃப்ளோன்றது என்டயர் ஒரு ஆப்போட டாஸ்க் கண்டுபிடிக்கிறது. ஓகே. ஒரு யூசரோட என்டயர் டாஸ்க் தான் யூசர் ஃப்ளோ. ஒரு ஒரு டாஸ்க் ஃப்ளோன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்க்ரீன்ல நடக்கப் போற ஆப்பரேஷன். புரிஞ்சுதா? ஒரு ஸ்க்ரீன்ல நடக்கிற ஆப்பரேஷன் தான் டாஸ்க் ஃப்ளோ. பல்வேறு டாஸ்க் ஃப்ளோ சேர்ந்தது யூசர் ஃப்ளோ. புரிஞ்சுதுங்களா? பாருங்க. யுஎக்ஸ் வந்து எவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம் பாருங்களேன். நம்மளுக்கு கிடைச்ச குப்பை மாரி கிடைச்ச டேட்டாவ எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து, டிஃபைன்ல போட்டு, தரம் பிரிச்சு, "நீ இங்க போ, நீ அங்க வா" அப்படின்னு சொல்லி பிரிச்சு போட்டதுக்கப்புறம், ஐடியேஷன் பண்ணதுக்கப்புறம், ஐடியேஷன் பண்ணு, அதுக்கப்புறம் அத வச்சு புரோட்டோடைப்பிங் பண்ணி, ஒரு சூப்பரான ஒரு அவுட்புட்டா வந்து உட்கார்ந்துருக்கா இப்போ. என்ன அது? அதான் அந்த ஃபைனல் ஆப் இருக்கா? ஃபைனல் ஐஃபை மாக்கப்பா இருக்கா? இருக்கா இல்லையா? கிளிக்கபிள் புரோட்டோடைப்பிங்கா மாறி போயிருக்கா? கரெக்ட். ஆ இவ்ளோ பெரிய ஒரு சூப்பரான விஷயம் பாருங்க. கிடைச்ச ஒரு ஒரு சின்ன சின்ன இன்புட் பாயிண்ட்ட வச்சு, எப்படி வந்து ஒரு சூப்பரான ஒரு திரைக்கதையே உருவாயிருக்கு பாருங்க. ஓகே. இந்த 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 நான் லீனியர் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீங்க எப்படி வேணா ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, "நீ நேரா போ. எம்பத்தைஸ், டிஃபைன், ஐடியேட், புரோடோடைப் நேரா போனா தான் உனக்கு கிளியரா இருக்கும். இல்லன்னா வந்து நீ குழம்புவ.
இல்ல எதனா ஒண்ணு மிஸ் பண்ணிடுவ. ஸோ அதனால நான் என்ன சொல்லுவேன், "நீ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிடுன்னுவேன் நானு. கரெக்ட்டா டைம்ல ட்ரை பண்ணிடு" அப்டின்னுவேன். ஸோ புரோடோடைப் புரிஞ்சுதா? ஓகே. ஐடியா8ல ஒரு 2 இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு. அத நான் உங்ககிட்ட சொல்லிடணும். ஓகேவா? இங்க எப்படி வந்து ஆ கார்ட் சார்ட்டிங் இதெல்லாம் பண்ணீங்க இல்லையோ, அதே மாதிரி இன்னும் 2 விஷயம் இருக்கு இங்க. ஓகே. ஆ ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. அது வந்து நம்ப ஐடியேஷன்ல தான் சொல்லணும். ஆ ஒண்ணு வந்து காம்படிட்டார் பெஞ்ச்மார்க்கிங். ஓகேவா? இது வந்து ஃபைனல் ஆயிடுச்சு. இப்ப உங்க டேட்டா என்னன்னு தெரிஞ்சுச்சு, எல்லாம் தெரிஞ்சுச்சா? இங்க பேசாம நீங்க அத வந்து இங்க கூட பண்ணலாம். எங்க பண்ணலாம்? இந்த பிளேஸ்ல கூட பண்ணலாம். இல்ல இந்த பிளேஸ்ல கூட பண்ணலாம். சரியா? அதாவது என்னன்னா, டிசைனுக்காக மத்த பேர போயிட்டு பார்க்கறது. அதாவது இதுக்கு பேர் வந்து டிசைன் எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லலாமா? ப்ரோ அப்ப முன்னாடி பண்ற காம்படிஷன் பெஞ்ச் மார்க்கிங், இது வந்து எதுக்காக பண்றீங்க நீங்க? இங்க ரிசர்ச்சுக்காகவும், ஃபீச்சர்க்காகவும் பண்றீங்க. இங்க பண்றது இல்ல எந்த விதமான இன்புட்டும் கிடையாது. இங்க பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, டிசைனுக்காக நீங்க காம்படிட்டர் பெஞ்ச் மார்க்கிங் பண்றீங்க. அப்புறம் வேற என்ன பண்ணுவீங்க? காம்படிட்டர் பெஞ்ச் மார்க்கிங் இன்னொன்னு என்னது? அதுவும் டிசைனுக்காக பண்றது தான். பேட்டர்னிங் யாருக்கெல்லாம் தெரியும் பேட்டர்னிங்னா என்னன்னு சொல்ட்டு? பேட்டர்னிங்னா என்னதுப்பா? ட்ரை டூ அண்டர்ஸ்டாண்ட் தி சேம் யுஐ சாரி சேம் ஃபீச்சர் இன் many apps, multiple apps. இதெல்லாம் நாங்க இண்டஸ்ட்ரியில வொர்க் பண்றதுப்பா. என் கம்பெனில வொர்க் பண்றது இந்த வொர்க்லாம். நீங்கலாம் இதெல்லாம் உள்ள போனா தான் கத்துக்க முடியும். இப்பயே நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருந்தேன். ஒரு 3 பேர்கிட்ட இருந்தா 4 பேர்கிட்ட இருந்தா எனக்கு எஸ் வந்திருக்கு. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா, டிசைனுக்குள்ள போவறதுக்கு முன்னாடி பண்ற விஷயம். நீங்க என்ன மாரி டிசைன் பண்ண போறீங்கன்ற ஐடியாவ குடுக்குறதே இதுதான். சொல்றது புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட்டு டேட்டா. டேட்டாக்கு அப்புறம் டிசைன் எக்ஸ்ப்ளோரேஷன். அதாவது இப்படிதான் இப்படி போய்க்கலாம். இந்த மாரி இந்த தீம்ல போய்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்றது இங்க தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். பேட்டர்னிங்னா என்னன்னு சொல்ட்டு. இப்போ ஓடிபி லாகின் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கங்க. உங்களுடைய ஒரு 2, 3 ஆப்ல போய் பார்க்குறீங்கல்ல, உங்களுடைய கம்ப்யூட்டர் ஆப்ல அந்த ஓடிடி சேம் ஃபீச்சர் எப்படி எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டர்ன் அந்த வழிமுறை. அதுக்கு பேரு பேட்டர்னிங். டிசைன் காம்படிட்டர் பெஞ்ச் மார்க்கிங்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய ஆப்பையும் ஓவராலா பார்த்துட்டு, டிசைன் லேஅவுட்ட கம்பேர் பண்றதுக்கு பேரு காம்படிட்டர் பெஞ்ச் மார்க்கிங். ஓகேவா? இதுக்கு பேரு வந்து பார்த்தீங்கன்னா, டிசைன் எக்ஸ்ப்ளோரேஷன். புரிஞ்சுதா? இது ஒரு தனி ஆக்டிவிட்டி. என்னது? டிசைன் சாம்பிள்ஸ் ஆர் டிசைன் எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லுவாங்க. இதுதான் எங்களோட கம்பெனில ஃபர்ஸ்ட்டு நாங்க என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ரிசர்ச்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், போய் டிசைன் சாம்பிள்ஸ் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எல்லா காம்படிட்டர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வந்து ஒண்ணா போடுவோம். போட்டுட்டு அது மூலியமா நாங்க அந்த ஃப்ளோ அனலைஸ் பண்ணுவோம். இந்த மாரி தான் நம்ம ஃப்ளோ பண்ணணுமா அப்படி சொல்லிட்டு. புரிஞ்சுதுங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்கோ சிஸ்டம் மேப். யாருக்கு தெரியும் எக்கோ சிஸ்டம் மேப்னா என்னன்னு சொல்லிட்டு? அதே மாரி ஐடியாஸ்லாம் நெறைய வரதுக்கு இன்னும் ஆடும் பண்ணலாம். சரிங்களா? எக்கோ சிஸ்டம் மேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டீங்க. எந்த அகாடமிலயுமே இருக்காது. ஓகே.
எக்கோசிஸ்டம் மேப்லாம் எந்த அகாடமிலயுமே இருக்காது. ஏன் நான் படிச்ச அகாடமில இல்ல. நான் வந்து இன்டர்வியூ போறேன். எனக்கு எக்கோசிஸ்டம் மேப்னு ஒரு டாஸ்க் குடுக்குறாங்க. அச்சச்சோ! என்னடா இது எக்கோசிஸ்டம் மேப்னா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், முழிக்கிறேன். அப்புறமேல் தான் தெரியுது. எக்கோசிஸ்டம் மேப்னா ஒரு டெலிவரபிள் இருக்குது அப்படி சொல்லிட்டு. எக்கோசிஸ்டம் மேப் இன் யுஎக்ஸ். இந்த மாரி இன்னும் நெறைய இருக்குதுப்பா. திடீர் திடீர்னு ஒண்ணு வரும். இவ்வளோ நாள் இதெல்லாம் சொல்லவே இல்லையே லக்ஷ்மன் ப்ரோ. இதான் எக்கோசிஸ்டம் மேப்பு. ஓகே. உங்க ப்ராஜெக்ட்டுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான விஷயங்களும் உள்ள அப்சர்வ் ஆயிடும். அதாவது ஒரு 100% அந்த என்வைரன்மென்ட்ல யாரெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கிறாங்களோ, அந்த பிசினஸ் மாடல்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் இந்த எக்கோசிஸ்டம் மேப்போடைய வேல. அதாவது ஒரு ஆப்னா அத சுத்தி நடக்கிற வேல. அத சுத்தி இருக்கிற நம்பிக்கையான ஆட்கள், அ ந நபர்கள், ஆப்ஜெக்ட்ஸ், மொபைல் ஃபோனு, ஆப்ஸ் எல்லா விதமான விஷயத்தையும் சேர்த்து போட்டு காட்டுறது தான் எக்கோசிஸ்டம் மேப்பு. அதாவது அதுல பிரசன்ட் ஆவுற எல்லாருமே வருவாங்க. ஈவன் ஹியூமன்ஸ் ஆர் ஆல்சோ கம். தட் இஸ் எக்கோசிஸ்டம் மேப். தெரிஞ்சிருச்சா இப்ப ஸ்க்ரீனு? இப்ப தெரியுதா ஸ்க்ரீன் நந்தினி? ம். எஸ். ஸோ இந்த மாரி எக்கோசிஸ்டம் மேப்ல இன்னும் கூட நெறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது போதும். ஆஸ் அ பிகினரா, ஆஸ் அ பீப்பிளா இது போதும் ஆக்சுவலி. சரியா? ஸோ புரோட்டோடைப்பிங் எதுக்காக பண்றோம்? சாம்பிள் டிசைனுக்காக பண்றோம். மார்க் அப்ஸ் அண்ட் கிளிக்கபிள் புரோட்டோடைப்புக்காக பண்றோம். நம்மளோட ஃபைனல் டெலிவரபிள் என்னது? ஃபைனல் டெலிவரபிள். அதுதான் என்னது? நம்மளுடைய ஹை ஃபைடலிட்டி மார்க் அப்ஸ். ஸோ அதுக்கு இன்புட் டேட்டா யூசர் ஃப்ளோலருந்தும், டாஸ்க் ஃப்ளோலருந்தும் நம்மளுக்கு வருது. அதுல லோ ஃபைடலிட்டில போடுறோம். லோ ஃபைடலிட்டி எதுல போடுறோம்? பேப்பர் அண்ட் பென்னுல போடுறோம். கரெக்ட்டா? மிட் எதுல போடுறோம்? பால்சமிக் அண்ட் மீரோ போர்ட்ல போடுறோம். கரெக்ட்டா? ஹை ஃபைடலிட்டி எதுல போடுறோம்? ஃபிக்மா, ஃபிக்மா ஆர் எக்ஸ்டி போடுறோமா? இதான் ப்ராசஸ் ஆஃப் வயர் ஃப்ரேமிங். அப்புறம் டிசைன் சிஸ்டம். இது வந்து ஃபிக்மால பண்ணுவோம். ஓகே. ஃபைனலா வந்து என்ன ஆயிடுச்சு? டெலிவரபிள் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னது? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, யூசபிலிட்டி டெஸ்டிங். யூசபிலிட்டி டெஸ்டிங் என்னம்மா மெத்தட் இருக்கு? ஏதாவது டெஸ்டிங் சொல்லுவாங்க பேசிக்கலி. டெஸ்டிங்னா என்னன்னா, உங்க டீம் கிட்ட குடுத்து டெஸ்ட் பண்றது. உங்க டீம் கிட்ட சென்ட் பண்ணி, "இது ஓகேவா பாருங்க" அப்படி சொல்றது. ஓகே. செக்கிங் தி டிசைன் வித் ஸ்டேக் ஹோல்டர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் என்னது? டிசைன் டிசிஷன். அடுத்து என்னது? ஏபி டெஸ்டிங். ஏபி டெஸ்டிங்னா என்னதுப்பா? அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். இதுல இது இது யாரோட வொர்க் தெரியுமா? இது வந்து ரிசர்ச் டீமோட வொர்க். இத என்ன பண்ணுவாங்க, அவங்க எடுத்துன்னு போய் ஏபி டெஸ்டிங் பண்ணி கொண்டு வருவாங்க. மாடரேட்டர் டெஸ்ட் பண்ணுவாங்க. மாடரேட்டர் டெஸ்டிங். அதுக்கப்புறம் வந்து இந்த டிசைனுக்கான ஃபீட்பேக்ஸ் கலெக்ட் பண்றது. கலெக்ட் ஃபீட்பேக்ஸ். அப்புறம் இந்த இதுல தான் வந்து என்ன பண்ணுவாங்க, யூசபிலிட்டி ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணுவாங்க.
யாராருக்கெல்லாம் தெரியும் யூசபிலிட்டி ரிப்போர்ட்னா என்ன சொல்ட்டு? என்னப்பா ஏபி டெஸ்டிங் கேட்டா எல்லாம் கம்முனு இருக்கீங்க? 2 டிஃபரெண்ட் டிசைன்ஸ் ஏபி டெஸ்டிங். 2 டிஃபரெண்ட் டிசைன்ஸ் ஃபார் வாட்? 2 டிஃபரெண்ட் டிசைன் ஃபார் 1 டாஸ்க். ஒரு டாஸ்க் பண்றதுக்கு 2 டிசைன் குடுப்பாங்க. அந்த டிசைன 2 பேர்ட்ட குடுத்து, ஸ்பீடா யாரு பண்றாங்களோ, அந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா, வொர்க்கிங் வெல் அப்படின்றதுக்கான ஃபைனல் டிசிஷன்க்குள்ள வருவாங்க. தட் இஸ் ஏபி டெஸ்டிங்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ டெஸ்ட் பண்றதுக்கெல்லாம் நெறைய டூல் வந்துருச்சு. ஓகேவா? நீங்க முன்னாடிலாம் போய் யூசர்ஸ் கிட்ட உட்கார்ந்து கேட்டுன்னு இருக்கணும். இப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா, டூல்ஸ்ல போட்டு போயின்னே இருப்பாங்க. என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்கு தெரியுமா? யூசர் இன்டர்வியூஸ். ஓகே. இதுல வந்து நீங்க புரோட்டோடைப்பிங் பண்ணி குடுத்துட்டீங்கன்னா, ஆ யூசர் ரிசர்ச்சர் டீம் என்ன பண்ணுவாங்க, அத எடுத்துன்னு போய் அப்லோட் பண்ணிட்டு டாஸ்க் போட்டுருவாங்க. அதுக்கு யூசர்ஸ்லாம் வந்து அதுல ஃபீட் பண்றாங்க இல்லையா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பேமெண்ட் $4 போயிடும். எவ்வளோ போவும்? $4 போவும். பாக்கலாமா? அது என்னென்ன டூல்ன்னு சொல்ட்டு? $4க்கு மேல கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஸ்கவுட் யுஎக்ஸ் ரிசர்ச் டூல். டிஎஸ் டிஐ இல்லப்பா டிஎஸ். டிஎஸ் ஸ்கவுட். கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் வர மாட்டேங்குது. ஓகேவா? இதான் அந்த டூலு. இந்த டூல்ல நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய ஆப்ப வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி புரோட்டோடைப் குடுத்துட்டீங்கன்னா, இது உள்ள யூசர்ஸ் வந்து உங்களோட ஆப்ப யூஸ் பண்ணி ஃபீட்பேக் குடுப்பாங்க. அவங்க பேசிக்கிட்டே குடுப்பாங்க ஃபீட்பேக்கு. இது ஈஸியா இருக்கு. இது கண்ட்ரோலா இல்ல. இது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரீக்வென்சியும் நம்மளுக்கு என்ன பண்ருவாங்க, டேஷ்போர்ட்ல டேட்டாவா குடுத்துடுவார்கள். என்ன ப்ரோ சொல்றீங்க? யூசர் ரிசர்ச் பண்றதுக்குலாம் டூல் இருக்கா? நீங்க யூசர் இன்டர்வியூ பண்றதுக்குலாம் டூல் இருக்கு. ஓகேவா? இன்னைக்கு வந்து இங்க இங்க யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா, ஆ இந்த இதெல்லாம் நடக்குறதில்ல. என்ன நடக்குறது கிடையாது. எந்த ஒரு அ ரிசர்ச்சும் வந்து பாத்தீங்கன்னா, மேனுவலா நடக்குறது கிடையாது. இதுல போட்டுருவாங்க. சரிங்களா? இதுல போட்டுருவாங்க. இதுல போட்டுருவாங்க. இதுல போட்டுட்டு, ஓகே. என்ன பண்ணுவாங்க, அழகா நீங்க என்ன பண்ணணும், ரன் பண்ண வேண்டியது தான் டெஸ்ட்ட. ரன் பண்ண உடனே என்ன ஆகும், யூசர் வருவாங்க, ஃபீட்பேக் குடுப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு நீங்க இந்த கம்பெனிக்கு பே பண்ணிடுவாங்க. இந்த கம்பெனி உங்களுக்கு பே பண்ணுவானுங்க. சொல்றது புரிஞ்சுதா? நீங்க போய் யூசர் டெஸ்ட் எடுக்குறீங்கதுக்கு எப்படி போய், "சார் நாங்க போய் மேனுவலா எடுப்போம் சார்." அப்படிலாம் சொல்லக்கூடாது. இதுக்கெல்லாம் டூல்ஸ் இருக்கு சார். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு நம்ம யூட்டிலைஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் சார். அப்படின்னு சொல்லணும். இதான் அட்வான்ஸ் யுஐ, யுஎக்ஸ்ப்பா. நீங்க வந்து நீங்க வந்து கத்துன்னு இருப்பீங்க. நெறையா இந்த யுஎக்ஸ்ல வந்து இன்டர்வியூ கூப்பிடணும் சார். கூப்பிட்டு பண்ணுவேன் ப்ரோ. அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பீங்க. நெவர். அதெல்லாம் அந்த காலம். ஓகே. அதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இன்னும் நெறைய இருக்கு. இந்த மாரி நான் சீக்ரெட் இண்டஸ்ட்ரிலருந்து சொல்றதுக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? ஒன் கண்ட்ரோல் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் மல்டிபிள் வேரியேஷன்ஸ். எஸ், எஸ். சூப்பர்.
இப்ப நான் சொன்னது புரிஞ்சுதா கைஸ்? யூசர் இன்டர்வியூ கண்டக்ட் பண்றதுக்குலாம் என்ன இருக்கு இங்க? ஆப் இருக்கு. புரிஞ்சுதா? காம்படிட்டர் பெஞ்ச்மார்க்கிங் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் பண்ற வொர்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா, பேமாட்ன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். பேமாடுன்றது யாரு? ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஓகே. இவனோட வேலை என்ன தெரியுமா? இவன் வேலைய வந்து காமர்ஸ் ரிசர்ச் தான். காமர்ஸ்ல எவ்வளோ சூப்பரா, பெட்டரா பண்ண முடியுன்றது மட்டும் தான் அவனோட வேலை. இதுல பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்காங்க எங்களோட ஆஃபீஸ்ல. இதுல குட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்ற சஜஷன்லாம் இருக்குது. இத வச்சு தான் நாங்க முக்காவாசி எங்களோட ஆப்பே பில்ட் பண்றோம். சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சாமி என்னென்னவோ சொல்றீங்களே சாமின்ற மாரி இருக்கா? எஸ். திஸ் இஸ் பெம்மட் ரிசர்ச் டூலு. இந்த டூல்ல போய் நீங்க தேடுனீங்கன்னா, அது ரிலேட்டடா நெறைய டாபிக்ஸ் கிடைக்கும். அந்த டாபிக்ஸ் எல்லாம் உங்களுடைய கன்சிடரேஷன்ல நீங்க வச்சுக்கணும். சொல்றது புரியுதுங்களா? இந்த மாரி இருக்கு நெறையா. பேமார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இது மாரி பேமார்ட் மட்டும் கிடையாது. பேமார்ட் மாரி இன்னும் நெறைய பேர் இருக்கிறாங்க மார்க்கெட்ல. பேமார்ட்ன்றது நான் அந்த கம்பெனில வேலைக்கு போனதுனால எனக்கு தெரிஞ்சது. இதுவே வேற கம்பெனி வேற ஒரு இதா இருந்தா, இன்னொருத்தன் இருக்கான். டைனமிக் யீல்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். ஏதோ சார் ஏதோ டிஃபரெண்ட் ஏதாவது சொல்லின்னு உட்காந்துட்டுருக்காரு. டைனமிக்கல்லாம் போய் படிக்கிறது. இங்கலாம் போய் படிச்சு ஒரு ஆப் என்ன, அந்த ஃபீல்ட் என்ன, அத பத்தின கொஸ்டின்ஸ்லாம் கேட்டீங்கன்னா, இவன்கிட்ட அவ்ளோ டாபிக்ஸ் இருக்கும் அத பத்தி பேசுறதுக்கு. எல்லா ப்ராடக்ட் பத்தி பேசுறதுக்கும், இவன்கிட்ட டாபிக்ஸ் இருக்கும். இதுலருந்து நீ என்ன பண்ணலாம் போயிட்டு, ரெக்கமெண்டேஷன்ஸு அந்த மாரி என்னென்னலாம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் போயிட்டு இருக்குது, அப்படின்றதெல்லாம் போய் கத்துக்க முடியும். ஓகேவா? நான் வந்து பயங்கரமான சீக்ரெட்ஸ்லாம் உடைச்சிட்டு இருக்கேன் இங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய இந்த 1000 பேர் அப்ளை பண்றாங்க பாருங்க நாக்ரில. அவங்களுக்குலாம் யாரும் தெரியாது இது. ஒன்லி வேலை செய்றவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இது. புரிஞ்சுதா? நீங்க வந்து ஆ ஒரு பிரதர் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து நான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நான் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற இன்ஃபர்மேஷன்ஸ். புரிஞ்சுதா? டைனமிக் யீல்டு, பேமார்ட் அப்புறம் வேற என்ன இருக்கு? ChatGPT ரெகுலரா யுட்டிலைஸ் பண்ணுவோம். Google Gemini யூஸ் பண்ணுவோம். வேற எங்க? வேற எங்க டேட்டா எடுப்போம்? அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெறைய ஆன்லைன் ரிசர்ச் தான். இன்னும் ஒரு டூல் கூட ஏதோ ஒண்ணு சொல்லலான்னு வந்தேன். சடன்லி ஃபர்காட். புரிஞ்சுதா கைஸ்? அது அதுக்கு டூல் வந்துருச்சு. நீங்க உட்காந்துக்கிட்டே இப்ப வந்து மேனுவல் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. மேனுவல்லாம் அந்த காலம். மேனுவல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆன்லைன்ல தூக்கி போட்டுருவாங்க. எங்களோட ரிசர்ச் டீம் கிட்ட நாங்க என்ன பண்ணி குடுக்கணும்? புரோட்டோடைப்பிங் பண்ணி குடுத்துட்டா போதும். அவங்க டெஸ்ட் கேஸ் எழுதி 1 ஸ்டெப், 2 ஸ்டெப், 3 ஸ்டெப்ன்னு போட்டு அவங்க அனுப்பி விட்டுருவாங்க. எனக்கு ரெக்கார்டிங்ல வந்துரும். அந்த யூசர் அட்டெண்ட் பண்ணும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆப் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு டூல் இருக்கு சொன்னேன் இல்லையா? இருங்க. சேவ் பண்ணி வச்சிருக்கேன் எங்கேயோ ஒரு இடத்துல. அதுல நீங்களும் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்களும் போய் சம்பாரிக்கலாம். தெரியுமா? யூ கேன் ஆல்சோ பி அ யுஎக்ஸ் ரிசர்ச்சர். யூ கேன் பி அ ஆல்சோ ரிசர்ச்சர். வெயிட் பண்ணுங்க. அந்த டூல் எடுக்குறேன். அதுவுமே எங்க கண்டுபிடிச்சேன்னா, நம்ப LinkedInல வந்து ஒரு பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஏதோ ஒண்ணு போட்டிருந்தான். ஓகேவா? அது பார்த்தேன். அது பார்த்தோனே, சரி என்னான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அதுல இருக்கு இந்த மாரி. எஸ் கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னா, நம்மளுக்கு அப்பப்ப கிடைக்கிறத நம்ம என்ன பண்றோம், மறந்துருவோம். கிடைக்கிற கிடைக்கிற டேட்டாவ என்ன பண்றோம், மறந்துருவோம். இதான் இப்ப ஆஸ்கபிள்.
ஞாபகம் இருக்கா? இருக்காது. ஏன்னா இப்ப தான் பார்ப்பீங்க. ஓகே. இதுல வந்து யுஎக்ஸ் ரிசர்ச்சர் ஆகலாம் நீங்க. யூ கேன் டூ ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் ஆல்சோ ஹியர். ஓகேவா? இதுல நீங்க ஏர்ன் பண்ண முடியும்ன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உங்களால ஏர்ன் பண்ண முடியும். நீங்க என்ன பண்ணலாம்? யூ கேன் ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃப். நீங்க இதுல போய் படிக்கலாம். யூ கேன் டூ த சர்டிஃபிகேஷன். இதோ இருக்கு பாருங்க. ஜாயின் அஸ் அ ரிசர்ச்சர். நான் ஒண்ணே ஒரு 2, 3 கொஸ்டின் கேட்பான். இன்டர்வியூ கொஸ்டின் கேட்பான். நீங்க இங்கிலீஷ்ல பேசணும். சொல்றது புரிஞ்சுதா? இதுல போய் நீங்க படிக்க முடியும், பார்க்க முடியும், எல்லாமே பண்ணலாம். ஆஸ்கபிள். இதுவுமே வந்து ஒரு யுஎக்ஸ் ரிசர்ச்சர் டூல். ஓகே. பல்ஸ் டாட் ஆஸ்கபிள். Get full scale UX research done by the world's best. ம்ஹ்ம். என்னென்னவோ சொல்றீங்க ப்ரோ. ஒண்ணுமே புரியல அப்படின்னு இருக்கீங்களா? இல்ல ஏதோ பயங்கரமா இருக்கு ப்ரோ. ஒர்த்து தான் இந்த மனுஷங்கிட்ட வந்து உட்கார்ந்ததுக்கு ஆள் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? புரிஞ்சுதுங்களா? நந்தினி, சுபா, ரஃபி, ஆகாஷ், மோனிகா, விக்னேஷ், லக்ஷ்மி, மணிபாரதி, சிலம்பு, சிவதர்ஷினி, கௌதம், ராம்குமார், லக்ஷ்மி. ஓகே. நீங்க எல்லாரும் ஒருத்தர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. சந்தோஷம். ரிமைனிங் ஃபோக்ஸ் என்ன யோசிச்சிருப்பீங்கன்னு தெரியல. ஓகே. அவ்வளோதான். ஸோ உங்க ப்ராஜெக்ட் டன்னு. சரியா? இப்போ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம், நீங்க அவ்வளோதான். இந்த 3 மாசத்துக்கான கோர்ஸ்ல போய் படிக்கிறீங்கல்ல. இந்த 3 மாசம் போய் படிக்கிறீங்க பாருங்க. குருவி, எந்தெந்த இடத்துலலாம் போய் படிக்கிறீங்களோ சொல்றேன். ஓகேங்களா? அவங்கலாம் இவ்வளோ தூரம் கூட சொல்லி தருவாங்களான்னு தெரியாது. நீங்க 2டே நாள்ல யுஐ, யுஎக்ஸ் டிசைனரோட முக்கியமான கான்செப்ட்டே முடிச்சுட்டீங்க அவ்வளோதான். புரிஞ்சுதா? பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். இதான் ப்ளூ பிரிண்ட்டே. இதான் ப்ளூ பிரிண்ட் உங்களோடது. என்னா ப்ளூ பிரிண்ட்டு? இதான் ப்ளூ பிரிண்ட். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்னது? இத பேஸ் பண்ணி ஒரு கேஸ் ஸ்டடி. எந்த இன்டர்வியூக்கு போனாலும் இத பத்தி பேசணும். அவ்வளோதான். சொல்றது புரிஞ்சுதா? எந்த இன்டர்வியூக்கு போனாலும், யூ நீட் டூ டாக் அபௌட் திஸ். புரிஞ்சுதா? என்னா பண்ணுவீங்க? இத பத்தி பேசுவீங்க. இதான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ன்னு கேட்பாங்க. இது மாரி ஒரு தெளிவு இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், உங்களுடைய இதுல, என்னத்துல? உங்களுடைய நாலெட்ஜ் அதாவது இதுதான் சப்ஜெக்ட் நாலெட்ஜ்ன்றது. இப்போ இதெல்லாம் தெரியாம தான் இன்டர்வியூல போய் நம்ம என்ன பண்றது? பல்பு வாங்குறது. எதுக்கு அப்புறம் எது வர்றதுன்னு தெரியாது. தப்பு தப்பா போய் ஆன்ஸர் சொல்றது. இதெல்லாம் நடக்கும். இப்போ சப்ஜெக்ட் நாலேட்ஜ் கிளியர் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஓகேவா? என்ன ஆச்சு? சப்ஜெக்ட் நாலேட்ஜ் கிளியர் ஆயிடுச்சு இப்ப உங்களுக்கு. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அது தெரியல, இது தெரியலன்னு ஏதாவது புலம்பிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்புறம் நான் என்ன பண்ணணும்னே எனக்கு தெரியாது. இதுக்கு மேல உங்களுக்கு யாரும் வந்து சிம்பிளா யுஎக்ஸும் பிரிச்சு போட்டு சொல்லிக் குடுக்க முடியாது. சிம்பிள் யுஎக்ஸ். சிம்பிள் ப்ராசஸ்ப்பா. இதுக்கு மேல யாரும் சிம்பிளா இதுக்கு மேல சொல்லிக் குடுக்க முடியாதுப்பா.
நான் எல்லா ப்ராசஸும் சொல்லிட்டேன் இதுல. இப்ப பண்ண வேண்டியது என்ன தெரியுமா நீங்க பண்ணணும்? இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயிலா படிக்கணும் நீங்க. அதாவது இப்ப ஆல்ரெடி அதான் படிச்சுட்டு இருப்பீங்க. யூசர் இன்டர்வியூனா என்ன? ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூனா என்ன? காம்பீட்டர் பெஞ்ச்மார்க்கிங்னா என்ன? அப்படி சொல்லிட்டு டீட்டெயிலா படிச்சிருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு கிளாஸ்ல நடந்திருக்கும். நம்ப டீமென்டி ஸ்டூடெண்ட்க்கு இப்ப நடந்துட்டு இருக்கிறதும் அதுதான். சில பேர் இப்ப ரஃபி, நம்மளோட லேட்டஸ்ட்டா ஜாயின் பண்ணது தர்ஷினி, சிவதர்ஷினி அண்ட் லக்ஷ்மி உங்க எல்லாருக்கும் என்ன நடக்கும்னா, இத பத்தி டீட்டெயிலா கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. இத பத்தி டீட்டெயிலா கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட் பத்தி, ஒவ்வொரு விஷயத்த பத்தியும் டீட்டெயிலா எடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு மேலோட்டமா தான் எடுத்திருக்கிறேன். இதுக்குள்ள இருக்கிற டீட்டெயிலான விஷயங்கள நீங்க தான் படிக்கணும். உட்கார்ந்து. கரெக்ட்டா? கரெக்ட்டா இல்லையா? தரேன்பா, தரேன்பா. பிடிஎஃப்பா தந்துர்றேன். இங்க இருக்கிறது எல்லாமே கான்ஃபிடென்டான விஷயங்கள். ஓகேவா? நான் உங்ககிட்ட குடுக்குறேன்னா, நீங்க தான் பொறுப்பா பார்த்துக்கணும். ஓகே? நீங்க குடுத்த அந்த ₹3000க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மோர் தென் இது வொர்த். சரிங்களா? இந்த கோர்ஸோட புரோகிராம் எவ்வளோக்கு தெரியுமா வச்சிருந்தேன் நானு? இப்ப நீங்க நீங்க எனக்கு நீங்க படிச்சுட்டு இருக்கீங்கல்ல, ₹3000 கட்டி மார்னிங்ல. இது உண்மையாலுமே சொல்லப்போனா, இந்த கோர்ஸ்க்கு நான் வச்சிருந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 5999. நீங்க நம்புறீங்களான்னு தெரியல. இருங்க நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கோர்ஸோடைய வொர்த் வந்து பார்த்தீங்கன்னா, 5999க்கு நான் வச்சிருந்தேன். ஏன் 5999 வச்சிருந்தேன்னா, கன்டினியூஸா உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கணும் ஒண்ணு. 2வது நெறைய மெட்டீரியல்லாம் ஷேர் பண்றதுக்காக. எல்லாமே வந்து ரிசர்ச் மெட்டீரியல்ஸ் நெறையா. நெறைய மெட்டீரியல்ஸ் என்கிட்ட இருக்கு ஆக்சுவலி. உங்களுக்கு என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகேவா? ஸோ இதுதான் வெப்சைட் நான் பில்ட் பண்ணிட்டு இருக்கிறது கரண்ட்லி. என்னுடைய வெப்சைட். இன்னும் சரியா பில்ட் ஆயின்னு இல்ல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து 90 டேஸ் போட்டிருப்பாங்க. பட் இது வந்து 1 மந்த் கோர்ஸ் புரோகிராம்க்காக பண்ண வெப்சைட் தான். இதோ இருக்கு பாருங்க. இது நான் உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் ஐ சேஞ்ச் த பிரைஸ். பட் ஒரிஜினலா அங்க என்ன இருந்ததுன்னா 5999 இருந்தது. இதான் நம்ம கோர்ஸோடைய இதுவே நேமே இதுதான். நீங்க எங்க படிச்சாலும் சரி, யுஎக்ஸ் இன்டர்வியூ கிராக் பண்ணலாம்னு சொல்ட்டு. ஓகேவா? எல்லாருடைய அகாடமி நீங்க எந்த அகாடமில படிச்சாலும் சரி. தயவுசெய்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் ஃப்ரம் மத்த அகாடமிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஏதாவது ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஓகேவா? நல்ல அகாடமில போய் ஜாயின் பண்ணா பரவால்ல. நெறைய பேர் மொக்க மொக்க அகாடமில எங்கேயாவது போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. முடிஞ்ச வரையும் ஜஸ்ட் ஷேர் யுவர் ஃபீட்பேக்ஸ் இன் பப்ளிக் ஃபோரம் அண்ட் உங்க ஃபிரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட போய் ஷேர் பண்ணுங்க. அதாவது நான் ஒரு சில அகாடமிஸ் பத்திலாம் பேசுறேன். அத அத பத்தி உங்க ஐடியா இருந்தா சொல்லுங்க ஆக்சுவலி. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, நான் சாட் ஜிபிடின்னு சொல்லிட்டு ஒரு சில புக்லாம் வச்சிருக்கேன். காம்போனன்ட், போர்ட்ஃபோலியோ கிரியேஷன் இந்த மாரி நெறைய யுஐ புக்ஸ்லாம் நான் நெறைய வச்சிருக்கேன். அதெல்லாம் குடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் மெட்டீரியல்ஸ். இன்னும் பில்ட் ஆயிட்டு இருக்கு இந்த வெப்சைட்டு. இதோட டிசைன் வந்து நம்ம தான் பண்ணணும்னு வச்சுக்கங்களேன். ம். 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 மெட்டீரியல்லாம் வரும். கிளாஸ் முடிஞ்சா தான் வரும். இப்ப வராது. இதுதான் டிசைன் சிஸ்டமோட கேஸ் ஸ்டடி டாக்குமெண்டேஷன். ஓகேவா? ஒரு 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 சின்ன ப்ராசஸு. அந்த ப்ராசஸ்ல இருக்கிற ஆப்பு ஓகேங்களா? அத வந்து லேபலிங் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ப பண்ணது கிடையாது. ஏற்கனவே
பண்ணது. சரிங்களா? இது வந்து நம்ம சிஎஸ்கேக்கு லாஸ்ட்டா பண்ணி குடுத்த ஃப்ரீலான்சிங் ஒர்க். இந்த வருஷமும் நம்ம அவங்களுக்கு வொர்க் பண்ணி குடுத்தோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அமௌண்ட் நல்ல அமௌண்ட்ட சார்ஜ் பண்ணேன். 5லருந்து 10 செகண்ட் தான் பண்ணது. பட் சார்ஜ் பண்ணேன். என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா? யாருக்கெல்லாம் என்னோட ஸ்க்ரீன் தெரியுது? இப்பயாவது பரவால்ல. புரியுதுதா? எவ்வளோக்கு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? 6K. ஸோ இந்த டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாதி தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் முழுசா முடியல. பட் இதான் பிளான். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிளான் பண்ணது. அப்புறம் ஏன் வந்து நான் உங்களுக்கு வந்து கம்மி பண்ணேன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம் இருங்க. ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸோடைய முழு முழு வொர்த் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த இந்த பிரைசிங் வச்சிருந்தேன் முன்னாடி. ஓகேவா? ஆ இதுதான் 5000 ஐ மீன் ₹6000 தான் வச்சிருந்தேன். தென் ஓகே. ஐ காம்ப்ரமைஸ்ட். ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலா பண்ணும்போது, ஓகே வி கேன் கோ வித் 3K அப்படி சொல்லிட்டு. சரிங்களா? காட் இட்? இப்ப நீங்க நீங்க வந்து எவ்வளோ வேல்யூ என்கிட்டருந்து எடுத்துக்கிறீங்கன்னு புரிஞ்சுதா? ஸோ உங்களுக்கு தெரியுதா? நான் எந்த அளவுக்கு வேல்யூ புரொவைட் பண்றேன்னு உங்களுக்கு அந்த அவேர்னஸ் கிடைச்சுதா? நெறைய பேர் நம்பிக்கையே இல்லாம ஜாயின் பண்ணியிருப்பீங்க. என்னடா இந்த மனுஷன் ஏதோ கேட்கிறாரு, குடுக்கலாமா? இது நான் வர்றது மூலியமா எனக்கு என்ன கிடைக்கும்? நெறைய கொஸ்டின்ஸ்லாம் இருந்திருக்கும். கரெக்ட்டா? ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ். இதோட சக்சஸ் எப்ப இருக்குன்னா, உங்களுக்கு இப்ப கால் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. அங்க தான் சக்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சக்சஸ வந்து ஸ்மாலா பிரிச்சுக்கலாம். உங்களுக்கு கால் வர்றது, அடுத்து நீங்க பண்ற ப்ராஜெக்ட், உங்களுக்கு கிடைச்சிருக்கிற கான்ஃபிடென்ட், சப்ஜெக்ட் நாலெட்ஜ், அப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்கல்ல, "ப்ரோ வொர்க் கிடைச்சிருச்சு" சொல்லிட்டு. அது இதான் என்னோட சக்சஸ் ஸ்டோரி. நேத்து வந்து என்னுடைய ஸ்டூடண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹி காட் அ ஜாப். அதாவது படிச்சு முடிச்சுட்டு போனது 2022ல. அப்பயே வொர்க் கிடைச்சுச்சு அவருக்கு. மாசம் 25,000 தரேன் வாங்கியிருந்தாரு. இப்ப மறுபடியும் ஹி காட் அ ஜாப். யார் தெரியுமா?
ஆகாஷ்ன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ப்ரௌசர்லாம் போட்டிருப்பேன். இருங்க dmenti.comல காட்டுறேன் உங்களுக்கு. நேத்து நைட் ஃபோன் பண்ணி, ப்ரோ இந்த மாரி பல்லாவரத்துல எனக்கு அகைன் ஒரு கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. 6 லேக்ஸ் பெர் ஆனம் சொல்லியிருக்காங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. இதான் ப்ரவுட் மூவ்மெண்ட் இல்ல. இவரு தான் ஆகாஷ். இதோ இருக்காரு பாருங்க. இவரு தான். இவரு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரவுட் டிமென்டி ஸ்டூடண்ட் இவரு. சொல்றது புரிஞ்சுதா? வந்து வந்து என்கிட்ட படிச்சு, தென் ஹி ஜாயின்ட் திஸ் பிளேஸ். 30,000 சேலரி வாங்கிட்டு இருந்த இடத்துல, இப்போ போறது பார்த்தீங்கன்னா, என்ன மீடியா? ஏதோ ஒரு மீடியா போட்டிருந்தாரே! குயிக் மீடியா. குயிக் பிளே மீடியா. குயிக் பிளே மீடியா பல்லாவரம். எஸ். இதுதான்ப்பா கம்பெனி நேம். பாருங்க. 1 வருஷத்துக்கு பண்ணி முடிச்சுட்டு போன ஒரு பெர்சன். இன்னைக்கு வந்து அவரு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும் எந்த விதமான அவசியமும் இல்ல. கரெக்ட்டா? நான் எந்த அளவுக்கு வேல்யூ புரொவைட் பண்ணியிருந்தா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச பெர்சன் 2021ல படிச்சாரு என்கிட்ட. ஓகே. 2021, 22ல படிச்ச பெர்சன். அவர் வந்து இன்னைக்கு எனக்கு வந்து பேசணும்னு எந்த விதமான ஒரு இதுவும் இல்ல. பட் ஆனா எந்த அளவுக்கு நான் வேல்யூ குடுத்திருந்தா, இஸ் கமிங் பேக் அண்ட் இஸ் டெல்லிங் த சக்சஸ். இதுதான் என்னுடைய என்னுடைய வே ஆஃப் டீச்சிங் அண்ட் வே ஆஃப் மெத்தடாலஜி. ஓகேவா? நான் கோயம்புத்தூருக்கு வந்து ஆகஸ்ட் மந்த் அகாடமி லான்ச் பண்றேன். ஓகே. யாரெல்லாம் வரீங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க? சுபா ஓகே. வேற. டேட்லாம் முடிவு பண்ணலப்பா. ஆகஸ்ட் மந்த் அவ்வளோதான். ஓகே. சிலம்பரசன். ஓகே. கௌதம். ஓகே. ஸோ என்னோட சைட்ல இருந்து உங்க எல்லாருக்கும் 100% பார்ட்டிசிபேஷன்ஸ் குடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். நீங்க எல்லாரும் வாலண்டரி வொர்க் பண்றதுக்கு இருந்தாலும் ரெடியா இருந்தாலும் சொல்லுங்கப்பா. கோயம்புத்தூர் அகாடமி அண்ட் யூ கேன் பி அ வாலண்டியர்ஸ் அஸ் வெல் அஸ். ஓகேவா? நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே தான் சொல்றேன். நீங்க வாலண்டியராவும் வொர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்க வந்து டிமென்டில வந்து அசோசியேட்டாவா அண்ட் மெம்பராவும் மாறலாம். ஆல்ரெடி நீங்க வந்து ஸ்டூடண்ட் மெம்பரா தான் இருக்கீங்க. நான் சொல்றது வாலண்டியர் மெம்பர்ஷிப். சொல்றது புரிஞ்சுதா? ஸோ தட்ஸ் க்ளோஸ் கால் ஃபார் மீ ஆக்சுவலி. தெரியலப்பா. நான் வந்து எப்ப வீக்கெண்ட்ல ஓப்பன் பண்றேனா, இல்ல எப்போ நான் இதுக்கப்புறம் தான் ஆக்சுவலா ஐ அம் டிராவலிங் 19க்கு மேல நான் டிராவல் பண்றேன் கோயம்புத்தூருக்கு ஆக்சுவலி. நான் போய் பார்த்துட்டு தென் ஐ நீட் டூ கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணி அங்க பார்த்துட்டு தென் ஒன்லி ஐ நீட் டூ ஃபிக்ஸ் த டேட் அண்ட் ஆல். ஓகேவா? ஸோ என் கூட குளோஸா டிராவல் பண்றதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா, வாலண்டியர்ஸ் நெறைய பேர் எனக்கு தேவைப்படுறாங்க. யூ கேன் பிகம் அ வாலண்டியர். ஓகேவா? ஏன்னா தனியாலாம் என்னால வந்து பார்த்தீங்கன்னா, 1,00,000 பேர டிசைனரா உருவாக்க முடியாதுப்பா. என்கிட்ட இருக்கிற ஓகே. என்கிட்ட இருக்கிற ஆ என்னுடைய மூலியமா வந்து பண்ண முடியும். ஓரளவுக்கு இம்பாக்ட் பண்ணலாம். பட் நீங்க எல்லாம் சேர்ந்து வந்தா மட்டும் தான் என்னால ஐ கேன் மேக் மோர் இம்பாக்ட் இன் தி தமிழ்நாடு அண்ட் சவுத் ரீஜியன். கரெக்ட்டா? ஸோ அதனால கண்டிப்பா உங்க எல்லாரையும் வாலண்டியருக்கு நான் இன்வைட் பண்றேன். ஸோ யாரெல்லாம் இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களோ, கண்டிப்பா பிங் பண்ணுங்க. ஸோ ஐ வில் கீப் இட் இன் மைண்ட். ஓகே. நம்ம பெரிய பெரிய ஈவென்ட்லாம் பண்ணும்போது வேற லெவல்ல பண்ணுவோம். கரெக்ட்டா? சூப்பரா பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. ஐ திங்க் இன்னைக்கு செஷன் நல்லா இருந்ததுன்னு நெனைக்கிறேன். எஸ்.
So please mention the feedback today, what we learned in the group, Dementi, and as well as our 1 month batch group also. Please mention it to group. ஓகேவா? ஸோ ஸ்கிரிப்டிங்கும், வீடியோவும் ரெடி பண்ணிடுங்கப்பா. ப்ராஜெக்ட்க்கு ஐடியா இல்லன்னா, ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிடுங்க. நான் சொல்ட்டேன் ப்ராஜெக்ட் வந்து இந்த பேட்டர்ன்ல தான் இருக்கணும்னு சொல்ட்டு. ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இப்ப ப்ராஜெக்ட்க்கான ஐடியா தான் சூஸ் பண்ணணும். ஓகே? ஓகே காய்ஸ். தேங்க் யூ. பாய்.